இந்திரஜித்தன் தன்னிடம் உள்ளதாகிய நான்முகனுக்கு உரிய படைக்கலமான பிரம்மாஸ்திரத்தை இலக்குவன் மீதும் அவனோடு இருக்கக்கூடிய ஏனைய பிற வானரர்கள் மீதும் எய்தற்கு வான்வெளியிலே சென்று மறைந்து நிற்கிறான். அவனுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒன்றின் காரணமாக அரக்கர்களினது படைத்தலைவனாகிய மகோதரன் இந்திரன் வடிவு எடுத்து இலக்குவனோடும் ஏனைய வானர வீரர்களோடும் போர் செய்தற்கு வருகிறான். அந்த காட்சியை இனி நாம பார்க்க போம். அனையன் நின்றான் அவ்வழி மகோதரன் அறிந்து ஓர் வினயம் எண்ணினான். இந்திர வேடத்தை மேவி துணை வலத்து ஐராவத களிற்றின் மேல் தோன்றி முனைவர் வானவர் எவரோடும் போர் செய்ய மூண்டான். அனையன் நின்றான் இந்திரஜித்தன் அவ்வாறு வானவெளியிலே சென்று தன்னை மறைத்து கொண்டு நிற்க, அவ்வழி அதனை தெரிந்து கொண்டவனாகிய மகோதரன் என்ன செய்தான்? அறிந்து ஓர் வினயம்னா தந்திரம், தான் ஒரு தந்திரம் செய்து இந்திரஜித்தனது செயலை எளிதாக நடத்துவதற்கு உதவ வேண்டி இந்திர வேடத்தை மேவி இந்திரனை போன்று உருவத்தை மாற்றிக்கொண்டு துணை வளர்த்து ஐராவத களிற்றின் மேல் ஆற்றல் வாய்ந்த ஐராவதம் என்கின்ற இந்திரனது யானையின் மேல் தோன்றி முனைவர் வானவர் எவரோடும் போர் செய்ய மூண்டான். அங்கு இருக்கக்கூடிய முனிவர் தேவர்களோடு போர் செய்ய முனைந்து எழுந்தான். அப்போ இந்த தேவர்களும் முனிவர்களும் வானவெளியில இருக்க, அந்த வானவெளியில இந்திரஜித்தன் ஒளிந்திருக்க, இலக்குவன் மீது இந்திரஜித்தன் அத்திரத்தை எய்கின்ற பொழுது எங்காகிலும் இந்த வானவர்களும் தேவர்களும் இந்திரஜித்தனை காட்டி கொடுத்து விடலாம் என்பதை முன்கூட்டியே சிந்தித்த மகோதரன் அந்த முனிவர்களையும் தேவர்களையும் திசை திருப்புவதற்கு தான் இந்திர வடிவம் எடுத்துக்கொண்டு இந்திரனது யானையாகிய ஐராவதத்தின் மீது ஏறி வந்து தேவர்களையும் முனிவரையும் தாக்கத் தொடங்குகிறான். வானவெளியில் இருக்கிற தேவர்களும் முனிவர்களும் விலகி ஓட இந்திரஜித்தன் ரொம்ப அழகாக தன்னுடைய பிரம்மாத்திரத்தை இலக்குவன் மேல் எய்ய முடியும். அரக்கர் மானிடர் குரங்கு எனும் அவையெல்லாம் அல்லா உருக்கள் யாவுள உயிரினி உலகத்தின் உழல்வ தருக்கும் போர்க்கு வந்தனவாம் என சமைத்தான். வெறுக்கொள பெருங்கவிப்படை குலைந்தது விளங்கி. அரக்கர் மானிடர் குரங்கு எனும் அவையெல்லாம் அல்ல, தன் இனத்தவராகிய அரக்கரும் பகையினத்தவர்களாகிய மனிதரும் குரங்கும் ஆகிய அவை அல்லாத உருக்கள் யாவுள உயிரினி உலகத்தின் உழல்வு, உருவங்களை உடையனவாய் உள்ள இவ்வுலகத்தில் தெரியக்கூடிய எல்லா உயிரினங்களையும். ஏனென்றால் அவனுடைய நோக்கம் என்னன்னா, அரக்கர் பக்கம் இருந்து எய்யப்படக்கூடிய ஆயுதம் அரக்கர்களை தாக்காது. ஆனால் அரக்கர்களை எதிர்க்கக்கூடிய மானுடனாகிய இலக்குவனை வானரங்களாகிய வானர படைகளை தாக்கணும், மற்ற எந்த உயிரையும் தாக்கிவிடக் கூடாது என்று தருக்கும் போர்க்கு வந்தனவாம் என சமைத்தான். இலக்குவன் முதலானாரோடு செருக்கி செய்யும் போருக்கு துணை செய்ய வந்தது என கண்டோர் கருதும்படி மகோதரன் படைத்து காட்டினான். வெறுக்கொள பெரும் கவிப்படை குலைந்தது விளங்கி. பெரிய வானரசேனை அச்சம் கொண்டு நிலை கெட்டு பின்வாங்கி. அப்ப மகோதரன் ஒரு செயற்கையான அச்சத்தை ஊட்டி இந்த வானர படைகளை சிதறடிக்க, அந்த நேரத்துல இந்திரஜித்தன் தன்னிடம் உண்டானதாகிய பிரம்மாஸ்திரத்தை எய்கிறான். கோடு நான்குடை பால் நிற களிற்றின் மேல் கொண்டான். ஆடல் இந்திரன் அல்லவர் யாவரும் அமரர் சேடர் சிந்தனை முனிவர்கள் அமர் பொற சீறி ஊடு வந்து உற்றது என்கொலோ நிபம் என உலைந்து.
எந்த சூழல்ல இந்த மகோதரன் ஐராவதமாக வந்தான்னு பாருங்க. இலக்குவன் விபீடனனை அனுப்பி இந்த போர்க்களத்துல இதுகாரும் போர் செய்து சோர்ந்துள்ள வானரர்களுக்கும் ஏனைய பிற வானர தலைவர்களுக்கும் உரிய உணவை உடனுக்குடனாக கொண்டு வான்னு அனுப்பிச்சுட்டான். அப்போ இந்த அரக்கர்கள் செய்தற்குண்டான மாயம் இத்தகையது என்று எடுத்து சொல்ல விபீடனன் அங்க இல்லை. ஆகவே தங்கள் முன்னே இந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறி அமர்ந்து போர் செய்ய வருவது கண்ட வானரங்களும் இலக்குவனும் இது உண்மையான தேவேந்திரனா அல்லது போலியான் அவர்களுக்கு தெரியல. ஆகவே கோடு 4 உடை 4 தந்தங்களை உடைய கோடுனா தந்தம், பால் நிற களிறு பாலினை போன்று வெண்மையான களிறு ஐராவதம் கொண்டான், மேல் கொண்டான். அதன் மேல் ஏறி வந்தவனாகிய மகோதரன் ஆடல் இந்திரன், போர்க்களத்திலே வந்து போரினை செய்யக்கூடிய இந்திரன். ஆடல்னா போர்க்களத்துல செய்யக்கூடிய வீர தொழிலுக்கு ஆடல். அல்லவர் யாவரும் அமர வலிமை வாய்ந்த இந்திரன் ஏனைய தேவர்கள் எல்லாம் ஷேடர் சிந்தனை முனிவர்கள், எஞ்சியோர் இறைவனை எண்ணி இருக்கின்ற முனிவர்கள் அமர் போற சீறி இங்கனம் வானுலகத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் கோபித்து போர் செய்தற்கு சீற்றம் கொண்டு ஊடு வந்து உற்றது என்கொலோ நிபம் என உலைந்தார். இப்போர்க்களத்திலே இடையே வந்து எதனால் இந்த இபம்னா யானை இந்த ஐராவதம் வந்து சேர்ந்தது என்று வானவர்களே திகைப்புற்றார்கள். அவர்களுக்கும் தெரியல மகோதரன் தான் இந்த இந்திர வடிவத்தை எடுத்து வந்திருக்கிறான், அவர்களுக்கும் தெரியல. என்னடா நம்முடைய தலைவன் நமக்கு ஆதரவாக இல்லாமல் நம்மை எதிர்க்கக்கூடிய அரக்கர்களுக்கு ஆதரவாக நம்மை எதற்காக தாக்க வருகிறான்? இது அவர்களுக்கு புரியாத புதிர். அப்போ இந்த இடத்துல இலக்குவனுக்கு மெல்ல சந்தேகம் வர ஆரம்பிச்சு. இது என்ன புதியதான ஒரு குழப்பம்? தேவர்களுக்கும் இந்திரனுக்குமாகத்தான் நாம் இந்த அரக்கனாகிய ராவணனையும் அவனை சார்ந்தவர்களையும் போர்க்களத்துல சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த சூழல்ல இந்திரன் அரக்கர்களுக்கு சார்பாக நின்று எதற்காக வானரர்களை அழிக்க முன் வருகிறான்? நல்ல சந்தேகம் வந்தது. அந்த நேரத்துல காரணம் கேட்கிறான். அனுமன் வாழ்முகம் நோக்கினன் ஆழியை அகற்றி தனு வலம் கொண்ட தாமரை கண்ணவன் தம்பி முனிவர் வானவர் முனிந்து வந்து எய்த யாம் முயன்ற துணி இது என்கலோ சொல்லுதி விரைந்து என சொன்ன. எப்படியா? ஆழியை அகற்றி தனுவலம் கொண்ட சக்கரப்படையை நீக்கி வில்லை வலக்கையிலே கொண்ட தாமரை கண்ணன், ராமாவதாரம் தாமரை மலரை போன்ற கண்ணை உடைய நாரணன் இந்த அவதாரத்துல சக்கரப்படையை விட்டுட்டு வில்லை படைக்கருவியாக கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ராமன் அவனது தம்பியாகிய இலக்குவன் அனுமன் வாழ்முகம் நோக்கினன். அனுமனது பிரகாசமான முகத்தை பார்த்தான். முனிவர் வானவர் முனிந்து வந்து எய்த, முனிவர்களும் தேவர்களும் சினந்து நம்முடன் போர் செய்ய வருமாறு யாம் முயன்று துணி இது என்கலோ, நாம் செய்ய தகுந்த வெறுக்கத்தக்க செயல் என்ன? ஏன்னா இந்திரன் எதிர்கொண்டு வர இலக்குவனை அழிக்க. இப்ப அவர்கள் மனம் வருந்தப்படக்கூடிய அளவுல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், சொல்லுதி உணர்ந்து என சொன்னான். ஆராய்ந்து நீ கூற வேண்டும் அனுமனே, இது எதனால இப்ப இந்திரன் நம்ம எதிர்க்க வருகிறான் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுதே இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஞாபகம் முன்பே சொல்லி இருக்கிறேன், எந்த ஒரு தெய்வ படைக்கலமும் முழுவதுமாக ஆயுதம் தாங்காத எந்த ஒரு எதிரியையும் அழிக்காது. ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இதற்கு ஒரு நல்ல சான்று வேணும்னாக்க மகாபாரதத்துல ஒரு இடத்துக்கு ரொம்ப அழகா சுட்டலாம். கௌரவர்கள் சார்பா
பகதத்தன் ஒருத்தன் மிக பெரிய யானையின் மீது ஏறி போர் செய்ய வரும். பெரிய வயதுக்கு உரியவன், வயோதிகம். அதனால அவனுடைய புருவம், அதனை சார்ந்த தசை பகுதிகள் கீழே தாழ்ந்து கண்ணை மறைக்கும், அவ்வளவு வயோதிகம். அதனால என்ன செய்வானா, புருவத்தினுடைய தசை பகுதிகளை கோர்த்து பட்டு நூல்ல காதுல இழுத்து கட்டி இருப்பான். அப்பதான் அவனால பார்க்க முடியும், இல்ல அந்த கண்ணு மூடிக்கொண்டே இருக்கும். அப்படி 2 கண்களையும் தெரியக்கூடிய அளவுல அந்த புருவ தசை பகுதிகளை பட்டு நூல் கோர்த்து கட்டிய நிலையில அர்ஜுனனை எதிர்க்க வருவோம். அர்ஜுனன் பலவாறாக போர் செய்வான். கடைசியில பகதத்தன் என்ன பண்ணுவான், அந்த யானையை அடக்குவதற்கு உண்டான கருவியாகிய அங்குசத்தை எடுத்து நாராயணிய மந்திரத்தை அதன் மீது செலுத்தி அதை அஸ்திரமாக பிரயோகிச்சிருவோம். அது கடுமையான வேகத்தோட வரும். உடனே கிருஷ்ணன் எழுந்து நின்று அர்ஜுனனை பார்த்து சொல்லுவான், உன் கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்தை கீழே போடு. ஏனென்றால் போர்க்களத்துல தேர்ப்பாக எடுக்கக்கூடிய முடிவுக்கு வீரன் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படலைன்னா தேர்ப்பாகனுக்கு அந்த அவமரியாதையை தாங்க முடியாது. உடனே கிருஷ்ணன் எழுந்தான், அர்ஜுனனை பார்த்தான், காண்டிபத்தை கீழே விடு, உன்னுடைய அம்பரா துணியையும் கீழே இறக்கிடு. ஏன்னு கூட கேட்கல, அர்ஜுனன் செஞ்சிட்டான். சீறி கொண்டு வந்த அம்ப கண்ணன் தன் மார்புல தாங்கினான். அது ஒரு துளசி மாலையாக அவன் கழுத்தை அலங்கரித்தது. அப்புறம் அர்ஜுனன் கேட்கிறான், ஏன் கண்ணா, எல்லா ஆயுதங்களையும் நான் தடுத்திருக்க முடியுமே, இதை நீ ஏன் இவ்வாறு செய்தான்? அப்ப கண்ணன் சொல்றான், இந்த நாராயணிய அஸ்திரத்தை உன்னால தடுக்கவே முடியாது, அவ்வளவு ஆற்றல் உடையது, அது எனக்குரியது, அது என்னிடமே வந்தது, ஆகவே துளசி மாலையாக மாறிவிட்டது. அது ஆயுதம் உள்ளவர்களை தாக்குமே ஒழிய ஆயுதத்தை இழந்து அல்லது ஆயுதம் இல்லாமல் வெறுங்கையோடு இருப்பவர்களை ஒன்றும் செய்யாது. ஆகவே தான் உனக்கு அப்படி நான் ஆணையிட்டேன். இந்த அத்திரங்களுக்குன்னு உண்டான தன்மை. அதனால இப்ப அனுமன் கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறான், யார் தேவேந்திரன் எதற்காக நம்மை அழிக்க நம் மீது ஐராவதத்தின் மீது வருகிறான், என்ன காரணம், நாம ஏதாகிலும் தேவேந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தவறு செய்து விட்டோமான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏன்னா தேவேந்திரனாக வரக்கூடியவனை எதிர்க்கணும் இல்லை, இவன் கையில் ஆயுதம் வைத்திருக்கிறான். இதுதான் தகுந்த சமயம்னு இந்திரஜித்தன் பிரம்மாஸ்திரத்தை எழுதி, இன்ன காலையின் இலக்குவன் மேனி மேல் எய்தான், முன்னை நான்முகன் படைக்கலம் இமைப்பதன் முன்னம், பொன்னின் மால்வரை குறியினம் மொய்ப்பது போல, பன்னலாம் தரம் அல்லன சுடற்கணை பாய்ந்த. ரொம்ப வருத்தமான சூழல். இன்ன காலையின் இவ்வாறு அனுமனை நோக்கி கையில் ஆயுதங்களை ஏந்திய வண்ணம் இலக்குவன் கேட்க, முன்னை நான்முகன் படைக்கலம், இந்திரஜித்தன் காலத்தால் முற்பட்ட முதியவனாகிய பிரம்மனது படைக்கலம், இப்படி ஒரு பொருள். எந்த பிரம்மாத்திரத்தை பயன்படுத்தணும்னு வேள்வி செய்தான் இல்லையா, முன்னை இந்த போர்க்களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேள்வி செய்து பிரம்மனின் அது கலத்தை கையாளுதற்கு ஆணை பெற்றானே, அந்த பிரம்மாத்திரத்தை இமைப்பதன் முன் கண் இமைக்கும் நேரத்துல இலக்குவன் மேனி மேல் எய்தான், இலக்குவனது உடம்புல அந்த கணையை எய்தான். பொன்னின் மால் வரை குறியினம் மொய்ப்பது போல, பொன்மயமான மலையை குருவிகள் கூட்டமாக வந்து மொய்ப்பது போன்று, பன்னாலாம் தரம் அல்லன சுடற்கணை பாய்ந்த, சொல்லும் தன்மை வல்லாத ஒளிமிக்க அம்புகள் இலக்குவனது மேனியின் மீது பாய்ந்தன. ஒரு பொன்மலைய ஆயிரக்கணக்கான குருவிகள் மொய்த்தால் எப்படி இருக்கும், அதுபோல இலக்குவனது பொன்மயமான உடல்ல
இந்த பிரம்மாத்திரமானது பல கிளைகளாக பிரிந்து ஆயிரக்கணக்கான அம்புகளாக மாறி இலக்குவனது உடல் முழுவதும் பாய்ந்தது. அது சாத்தியமான்னு கேட்டா சாத்தியமே. இப்படியெல்லாம் ஆயுதங்களை உருவாக்க முடியுமானா முடியும். ரொம்ப நம்முடைய இராணுவங்கள் எல்லாம் போய் பார்த்தீர்கள் என்றால் இந்த கை எறி குண்டுன்னு ஒண்ணு இருக்கும், கிரானேட்னு பேர். அதை மையமாக வைத்துதான் முதல்ல இந்தியாவில் சுதந்திர போராட்டமே வேலூர்ல வெடிச்சது. அந்த கிரானேடுக்கு மேல அதனுடைய அந்த வெடிக்கும் திறனை உருவாக்கக்கூடிய அந்த தொடர்பு, அதனை இயக்குதற்கு இழுக்கணும். கயிறுகள்லாம் கொண்டு இழுத்து அது அருந்து போயிடும். அதை அன்லாக் பண்ணணும். அப்ப தொடக்கத்துல அந்த கிரானைட போர்சலின்ல பீங்கான்ல செய்து அதுக்குள்ள என்ன போட்டிருப்பார்கள்னா பலவேறு விதமான துருப்பிடித்த பொருள்களை போட்டிருப்பார்கள். துருப்பிடித்த ஆணிகள், தகர துகள்கள், பிளேடு, இதெல்லாம் துருப்பிடிச்சதை உள்ள போட்டிருப்பாரு. போட்டு அதனுடைய அந்த மேல இருக்கக்கூடிய ட்ரிகர்னு அதை இழுக்கிறதுக்கு, வலுவா இழுக்கிறதுக்கு நூல் போதாது. அதனால என்ன செய்வார்கள், பன்றியின் கொழுப்பையும் பசுவின் கொழுப்பையும் அதுல வைத்திருப்பார்கள். வாயில கடித்து இழுக்கணும். நம்ம வேலூர்ல என்ன ஆயிற்று, இந்த மாதிரி குண்டு கையாளப்பட வேண்டும்ன போது பசு கொழுப்பு இருப்பதை நாங்கள் வாயினால் கடிக்க முடியாதுன்னு இங்க இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் மறுத்தார்கள். பன்றியின் கொழுப்பு தடவின குண்டை நாங்க கையில கூட தொடமாட்டோம் என்று இஸ்லாமிய வீரர்கள் மறுத்தார்கள். இல்லை, செய்தாக வேண்டும்னு ஆங்கில அரசு அவர்களை வற்புறுத்த அதனால வெடித்ததுதான் சிப்பாய் கழகம். சிப்பாய் மியூனிட்டின்னு தொடக்கத்துல வேலூர்ல ஏற்பட்ட, அதுக்கு பேரு வெள்ளூர் புரட்சின்னு கிரானைடு தான். அது வெடிக்கின்ற பொழுது அது பலவாறாக சிதறும். அதன் உள்ள இருக்கக்கூடிய துருப்பிடித்த பல்வேறு விதமான துகள்கள் இருக்குல்ல, உடம்புல பல இடங்கள்ல பாய்வதே தெரியாது. அந்த துருப்பிடித்த துகள்கள் உடம்புல பாய்ந்து இரத்த ஓட்டத்தோட கலந்து தொடக்கத்துல ஒன்னும் தெரியாது, ஏதோ அங்க ஊசி குத்தினது போல. சில நாட்கள் கழித்து உடம்புல பல இடங்களில் புறையோடிப்போ, கேங்கரின்னு சொல்றாங்க இல்லையா, புறையோடிப்போ, அப்படியே உடல் மெல்ல அழுகத் தொடங்கும். இதுதான் காரணம்னு மருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால ஒரு அத்திரம் எய்யப்படுகின்ற பொழுது ஒன்று பலவாக பல நூறாக மாறி ஒரு இலக்கை தாக்குதற்கு வாய்ப்பு உண்டு. அன்றைக்கு அந்த கலை இருந்தது. அந்த கலையை நாம வழிமுறையாக பின்னாடி கையாள மறந்தோம். அது குறை நம்ம கிட்ட. ஏன் சொல்றேன்னா, வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த நூலை எங்க அகிலும் தேடி படிக்க முடியும். ஆன்லைன்ல கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிமு 5ஆம் நூற்றாண்டுல எழுதின வைமானிகா சாஸ்திரம்னு ஒரு நூல். அந்த நூல் எழுதினது பரத்வாஜர்னு ஒருவர். அந்த பரத்வாஜர் ரிஷியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பரத்வாஜர்ன்ற பேர்ல பலர் இருக்கலாம், அதுல இவர் ஒருவர், அவ்வளவுதான். இந்த நூலை பற்றின அறிமுகம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னாக்க, பழைய காலத்துல கலாக்ஷேத்ரால மாணாக்கியாக இருந்த ஜெயலட்சுமின்னு ஒரு பெரிய நடன கலைஞர். அவங்க நடன கல்வியை கலாக்ஷேத்ரால முடிச்சிட்டு
டெல்லியில திருமணம் ஆகி அங்கு இருந்தார்கள். இப்போ இருக்கிறார்கள் அங்கதான். அவருடைய கணவர் இந்திய விமானப்படையில ஹெலிகாப்டர் என்கின்ற அந்த பிரிவுக்கு தலைவர். இப்பதான் ஓய்வு பெற்ற ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி. அவர் பெயர் ஈஸ்வர்னு பேரு. அவர் பெயராலேயே அந்த ஹெலிகாப்டர்ல பழுது ஏற்பட்டால் தீர்ப்பதற்குன்னு ஒரு முறையை வகுத்திருக்கிறார். அதுக்கு பேர் ஈஸ்வர் கிட்டுன்னு பேர். ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஹெலிகாப்டர் பிரிவு உருவாகி 25 ஆண்டு கால விழாவை ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு தலைவராய் இவர் இருந்ததனால இவருடைய துணைவியார் ஜெயலட்சுமி என்னை அணுகி இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானங்கள் பற்றின புராண நிகழ்விலிருந்து ஒரு நிகழ்ச்சியை தொடக்கலாம், அதற்கு நீங்க ஏதாகிலும் எனக்கு ஆய்வு செய்து எழுதி தர முடியுமான்னு கேட்ட பொழுது அந்த பாடல்களுக்கு OS அருண் இசையமைச்சர். நாங்க பண்ணினோம் அதை. அப்ப இந்த நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஆச்சரியம் என்னன்னாக்க, அந்த விமானத்தை பற்றி வைமானிகா சாத்திரத்துல வானவெளியில விமானம் பறந்து செல்லக்கூடிய பாதையை வகுத்து காட்டுகிறார் அவர். அதாவது 3 அடுக்காக இருக்கக்கூடிய பாதை. அதுல முதல் நிலையில மனிதன் தானாக பறப்பதற்கு உண்டா, கிளைடர்னு சொல்றோம் இல்லையா, அப்படி. அதற்கு அடுத்து விமான ஓட்டியினால் பறக்க வைக்கப்படும் விமானம், இப்ப நாம பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விமானங்கள். அதற்கு மேலாக பயணிகள் அல்லாமல் ஏதாயிலும் ஒரு இலக்கு நோக்கி கடுமையான வேகத்தோடு செல்லுவதற்கு உண்டான விமானங்கள், சூப்பர்சானிக்ஸ். இந்த 3னுக்கும் தனித்தனி பாதை உண்டுன்னு எழுதுறார். யாரு? பரத்வாஜர். இன்று வரைக்கும் விமானத்துறையில இந்த முறை இன்னமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அவர் எழுதினது சாஸ்திரம். ஆனா இன்றைய அறிவியல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆம், அந்த முறைகள்ல தான் இன்றைக்கு விமானம் இயக்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு வானவெளியில ஒரே நேரத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விமானங்கள் ஆயிரக்கணக்கான விமானங்கள். அதற்கு மேலாக சூப்பர்சானிக் போனோம். அதுக்கு மேலாக வானவெளியில நம்மால் அனுப்பப்பட்ட கோள்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. அண்மையில இந்தியாவிலிருந்து போன ஒரு வான்வெளி வீரர் பத்திரமா இறங்கினார் அல்லவா, அது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் தானாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோள், ஸ்பேஸ் லேப், அதுக்கு தான் போயிட்டு வந்தார். இவற்றையெல்லாம் வைமானிகா சாஸ்திரம் அந்த வான்வெளி பாதையை வகுத்து காட்டுகிறது. அதை நாம் முறையாக காலம் காலமாக பின்பற்ற மறந்துட்டோம். இது எல்லா விதமான புராண இதிகாசங்கள்லையும் இந்த மாதிரி குறிப்புகள் தாங்கின பல நூல் இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். மணிமேகலை நாம படிச்சோம். வான்வழியாக மணிமேகலை செல்லுதற்கு மந்திரம் கற்றிருந்தாள். அது மட்டுமல்ல, அந்த மணிமேகலையில வரக்கூடிய மற்றைய 2 பெண் கதாபாத்திரங்கள், ஒன்று மணிமேகலையின் தோழி சுதமதி, அவளுக்கு தெரியும் வான்வழியா பறக்கிறது. அதோட வித்யாதர உலகிலிருந்து வந்தவளாகிய காய சண்டிகை வான்வழியா பறப்பா. மணிமேகலை 3 பெண் கதாபாத்திரங்களை வான்வழியாக பறக்க வைக்கக்கூடிய முறை கற்றிருந்தார்கள்னு சொல்லுது. அது மட்டுமல்ல, பௌத்த மதத்துல சாரணர்களாக வரக்கூடிய ஞானிகள் வான்வழியாக பறந்து வந்து பூமியில தங்கள் கால் படாமல்
ஒரு பீடத்தில் அமருவார்கள். அதுக்கு பேரு சிலாசனம்னு பேரு, அல்லது பீடிகைன்னு பேரு. சிலைன்னா கல்லு தமிழ்ல, ஆசனம்னா இருக்கு. சிலாசனம், அவங்க கால் பூமியில படக்கூடாது. அதனால இந்த சிலாசனத்துல வந்து அமருவார்கள். பூமி மேல கால் இருக்கும். உரிய போதனையை சொல்லிவிட்டு வான்வழியா பறந்துருவாங்க. இந்த மாதிரியான காட்சி மணிமேகலையில ஒரு 6 இடத்துல வருது. அப்ப நம்ம இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தால் வெறும் வெற்று கற்பனையா இதை எழுத முடியாது. அதனால இந்த மரபு இருந்து இருக்கிறது. நாம காலப்போக்கில் அவைகளை முறையாக பின்பற்றாமல் விட்டு விட்டோம். அதான் நம்ம கிட்ட இருக்கிற சிக்கல். எப்பொழுதுமே அப்படித்தான். ஒன்று, பழம்பெருமை பேசி முனைந்து செயல்பட மாட்டோம். இல்லை என்றால் நம்முடைய பழமைகளுக்கு உண்டான பெருமைகளை எல்லாம் அடுத்தவன்கிட்ட கொடுத்துட்டு அண்டி நிற்போம். இதான் நம்ம கிட்ட இருக்கிற சிக்கல். இந்த அடிப்படையான சிந்தனையை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் இது போன்றதாகிய எல்லா விதமான போர்க்கருவிகளோ இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் கையாளப்படக்கூடிய பல்வேறு விதமான செயற்பாடுகளோ ரொம்ப இயல்பா நம்ம கிட்ட இருந்திருக்கு. அதனாலதான் இந்த மலையினை குருவிகளினது கூட்டம் சென்று மொய்ப்பது போல இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் பலவாக கிளைத்து பிரிந்து பல 100 அத்திரங்களாக அம்புகளாக மாறி இலக்குவனது உடலிலே வந்து தைத்தன. கோடி கோடி 100,000 சுடற்கணை குழாங்கள் மூடி மேனியை முற்றுற சுற்றின மூழ்க ஊடு செய்வது ஒன்று உணர்ந்திலன் உணர்வு புக்கு ஒடுங்க ஆடல் மாக்கரி சேவகம் அமைந்தன அயர்ந்தான். நானாவது 100 கம்பன் கோடி கணக்குக்கு போயிட்டார். கோடி கோடி 100,000 சுடற்கனை குழாங்கள், கோடி கோடி 100,000 எனும் தொகையினவாகிய ஒளியை உடைய படை கலங்களான அம்புகளினது தொகுதி மேனியை மூடி முற்றுறச் சுற்றின மூழ்க. லக்குவனது உடம்பு அப்படியே மூடிவிட்டன அம்புகளை. தைக்க ஊடு செய்வது ஒன்று உணர்ந்திலன், அவ்வாறு பாய்ந்ததற்கு பிறகு என்ன செய்வதுன்னு லக்ஷ்மணனுக்கு தெரியல, உணர முடியல. உணர்வு புக்கு ஒடுங்க, அவனது உணர்வு மெல்ல ஒடுங்க தொடங்கியது. மயக்க நிலைக்கு போறான். ஆடல் மாக்கரி சேவகம் அமைந்ததன அயர்ந்தான். வலிய பெரிய யானையானது தான் துயிலும் இடத்தில் அயர்ந்து துயில் கொண்டது போன்று கீழே விழுந்து மயங்கி கிடந்தான். முற்றிலுமா மயங்கி போயிட்டு. அனுமன் இந்திரன் வந்தவன் என்கொல் ஈது அமைந்தான் இனியன் எற்றுவன் களிரினோடு எடுத்து என எழுந்தான். தனுவின் 1000 கோடி வெங்கடுங்கனை தைக்க நினைவும் செய்கையும் மறந்து போய் நெடு நிலம் சேர்ந்த. அனுமனுக்கு இப்ப இலக்குவன் சாய்ந்த உடனே அனுமனுக்கு கோபம். வந்தவன் இந்திரனாகவே இருந்தாலும் அவன் அழிச்சுடுறேன். அது கண்ட அனுமன், வந்தவன் இந்திரன் நம்மோடு போர் செய்தற்கு வருவான் என்றால் என்ன நோக்கம்? இனி என் எற்றுவன் களிற்றினோடு எடுத்து என எழுந்தான். இவ்வாறு நம்ம எதிர்க்க வந்துள்ளவன் இந்திரனே ஆனாலும் அவனை யானையோடு நான் எடுத்து எற்றி தள்ளுவேன். அனுமன் எழுந்தான். தனுவின் 1000 கோடி வெண்கொடுங்கனை தைக்க, அவனது உடம்பில் 1000 கோடி வெம்மை மிக்க அம்புகள் தைக்க நினைவும் செய்கையும் மறந்து போய் நெடுநிலம் சேர்ந்தான். அனுமனும் நினைவு இழந்து பூமியில விழுந்தான், மயங்கினான். அருக்கன் மாமகன் ஆடக குன்றின் மேல் அலர்ந்த முறுக்கின் கானகமாம் என குருதி நீர் முடுக தருக்கி வெஞ்சரம் தலைத்தலை மயங்கின தைக்க உருக்கு செம்பு என கண்ணினன் நெடுநிலம் உற்றான். அடுத்தது சுக்ரீவனுக்குள்ள விழுந்தான்.
அருக்கன் மாமகன், அருக்கன்னா சூரியன், சூரியனது பெரிய மகன் சுக்ரீவன். ஆடக குன்றின் மேல் அலர்ந்த பொன்மலையில் மேல் பூத்து தோன்றக்கூடிய முறுக்கின் கானகமாம் என குருதி நீர் முடுக. முறுக்கம்பூன்றது கல்யாண முருங்கைன்னு பேர், சக்கச்சவேல்னு இருக்கும். மலையில தான் நிறைய விளைந்து இருக்கும். அதுக்கு பேரு டெடாப்ஸ்ன்னு பேரு ஆங்கிலத்துல. அந்த அப்படி ரத்தத்துல முக்கி வைத்தது போல பூ இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். கிட்ட நெருங்க முடியாது, முள்ளா இருக்கும். மரமானது அதனுடைய நடுப்பகுதிகள் எல்லாம் முள் இருக்கும். ரொம்ப அழகான பூ, சிகப்பு. அப்போ ஒரு பொன்மலையில முறுக்கம் பூ பூத்தது போல இந்த பொன் போன்ற உடம்பை உடைய சுக்ரீவன் உடம்புல இந்த பிரம்மாத்திரத்தினது பல அம்புகள் பட்டதினால இரத்த துளிகள் முறுக்கம் பூ போல பூத்திருந்தன. உடம்பின் மேல் ரத்தம் சுரந்து பெருகி தோன்றுமாறி வெஞ்சரம் தலை மயங்கின தைக்க. வெம்மையான அம்புகள் இவனது உடம்புல எங்கெல்லாம் பதிய முடியுமோ அங்கெல்லாம் போய் பதிய தைக்க. உருக்கு செம்பு என கண்ணினன், உருகிய செம்பு என்று கூறத்தக்க அளவில் சிவந்த கண்ணை உடையவனாகிய சுக்ரீவன் தருக்கி நெடுநிலம் முற்றான். செருக்குற்று நீண்ட தரையிலே மயங்கி விழுந்தான். மூணாவது ஆளு கீழே விழுந்தாச்சு. அங்கதன் 10,000 மைல் கணை அழுந்த சிங்க ஏறு இடி உண்டன நெடுநிலம் சேர்ந்தான். சங்கம் ஏறிய பெரும் புகழ் சாம்பனும் சாய்ந்தான். துங்க மார்பையும் தோளையும் வடிக்கனை துளைக்கு. அங்கதனும் விழுந்தான், சாம்பனும் விழுந்தான். எப்படி? அங்கதன் 10,000 மைல் கணை அழுந்த. அங்கதனது உடல்ல 10,000 கூரிய அம்புகள் தைக்க பெற சிங்க ஏறு இடி உண்டன நெடுநிலம் சேர்ந்தான். ஆண் சிங்கமானது ஒரு இடியினால் தாக்கப்பட்டால் எவ்வாறு அது நிலத்தில் மயங்கி விழுமோ அது போல அங்கதன் விழுந்தான். துங்க மார்பையும் தோளையும் வடிக்கனை துளைக்க. உயர்ந்த மார்பையும் தோளையும் கூறிய அம்புகள் துளைக்கக்கூடிய அளவுல சங்கம் ஏறிய பெரும்புகழ் சாம்பனும் சாய்ந்தான். வீரர் குழுவில் உயர்ந்து விளங்கிய பெரிய புகழுக்கு உரிய சாம்பனும் மயங்கி கீழே விழுந்தான். யோசிச்சு பாருங்க, படையை முன்னணியில் நின்று நடத்தக்கூடியவர்களே இவ்வாறு கீழே மயங்கி விழுந்த பின்னாடி இருக்கக்கூடிய வானரர்கள் என்ன செய்வார்கள்? சாம்பன் போன அடுத்தது நீலன். நீலன் 1000 வடிக்கனை நிறம் புக்கு நெருங்க காலனார் முகம் கண்டனன் இடபன் விண்கலந்தான். ஆலமே அன்ன பகழியால் பனசனும் அயர்ந்தான். கோலின் மேவிய கூற்றினால் குமுதனும் குறைந்தான். அடுத்த 4 மிகச்சிறந்த வீரர்கள். நீலன் 1000 வடிக்கனை நிறம் புக்கு நெருங்க. வானர வீரர்களிலே சிறந்தவனாகிய நீலன் என்பவன் 1000 அம்புகளால் அவனது மார்பு தாக்கப்பட காலனார் முகம் கண்டான். உயிர் துறந்து யமனோட முகத்தை பார்க்க போயிட்டான். இடபன் விண்கலந்தான். இடபனும் வானுலகத்திற்கு சென்று சேர்ந்தான். பனசனும் ஆலமே அன்ன பகழியால் அயிர்ந்தான். பனசன் என்கின்ற வானர வீரன் ஆலகால விஷம் தாக்கியது போலே கீழே விழுந்து மயங்கினான். குமுதனும் கோலின் மேவிய கூற்றினால் குறைந்தான். குமுதனோ அம்பு யமன் வடிவத்தில் வந்து தாக்க அவனும் உயிர் நீத்தான். வேலை தட்டவன் 1000 பகழியால் வீழ்ந்தான். வாலி நேர்வலி மைந்தனும் துமிந்தனும் மடிந்தார். கால வெந்தொழில் கயவனும் வானகம் கண்டான். மாலை வாளியின் கேசரி மண்ணிடை மடிந்தான். தலையாய வீரர்கள் அப்படியே பட்டியலிட்டு கொடுக்கிறார் பாருங்க. வேலை தட்டவன் 1000 பகழியால் வீழ்ந்தான். வேலைன்னா கடல். கடலிலே அணை கட்டி கொடுத்தானே நளன், அவன் 1000 அம்புகளால் தாக்கப்பட்டு கீழே விழுந்து இறந்தான். வாலி நேர்வலி மைந்தனும் துமிந்தனும் மடிந்தார். வாலியை போன்று ஆற்றல் வாய்ந்தவர்களாகிய மைந்தன் என்பானு அவன் தம்பி துமிந்தன் என்கின்ற வானரங்களும் மடிந்து போனார்கள் ஒரு சேர. கால வெந்தொழில் கயவனும் வானகம் கண்டான். யமனை போன்று கொடிய போரினை செய்யக்கூடிய கயவன் என்பான் உயிர் துறந்து வானகம் போய்விட்டான்.
மாலை வாளியின் கேசரி மண்ணிடை மடிந்தான். மாலை போன்று தொடர்ச்சியாக வந்த அம்புகளால் கேசரி என்பானும் நிலத்திலே விழுந்து இறந்து போனான். கனகன் 1000 கனைப்பட விண்ணிடை கலந்தான். அனகன் ஆயின சங்கனும் அக்கணத்து அயர்ந்தான். முனையின் வாளியின் சதவலி என்பான் முடிந்தான். புனையும் அம்பினில் தம்பனும் பொறுப்பு என புரண்டான். கம்பனுக்கு என்ன அளவு நினைவாற்றல்னு பாருங்க. ஒவ்வொரு வானர வீரர் விடாமல் எழுதி கொண்டே வருகிறார். கனகன் 1000 கனைப்பட விண்ணிடை கலந்தான். கனகன் என்பவன் 1000 அம்புகள் ஒரு சேர தாக்கியதினால் உயிர் துறந்து வானுலகம் சென்றான். அனகன் ஆயின சங்கனும் அக்கணத்து அயர்ந்தான். மாயையால் அரூபியான சங்கன் என்பவனோ அம்புகள் பட அந்த கணத்திலே உயிர் விட்டான். முனையின் வாளியின் சதவலி என்பான் முடிந்தான். முனைத்தீட்ட பெற்ற கூர்மையினான அம்புகளினால் தாக்கப்பட சதவலி என்பானும் இறந்து போனான். புனையும் அம்பினில் தம்பனும் பொறுப்பு என புரண்டான். புனைந்து ஏவ பெற்ற அம்பினால் தம்பன் என்பவனும் மலை போல மண்ணில் புரண்டான். எனக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, சொல்றத சொல்லிடுவோம் யாரெல்லாம் முயல். இத்துணை படை வீரர்களை கம்பன் சொல்றான் இல்லையா? ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் ஆற்றல் வாய்ந்தவர்கள். இந்த வீரர்களுக்கெல்லாம் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேருடைய இந்த வீரர்களை நம்மிடம் இருக்கக்கூடிய ஏனைய பிற புராண இதிகாசங்களின் துணை கொண்டு முறையாக ஒரு ஆய்வு செய்து அவர்கள் யார், எப்படி இந்த தகுதிக்கு வந்தார்கள், அவர்கள் பெற்ற ஆற்றல் என்ன என்பதனை எல்லாம் கொஞ்சம் ஆய்ந்து அறிந்து ஒரு நாட்டிய நாடகமா போடும். அதாவது ராமாயணத்துல கூறப்படக்கூடிய வானரங்களை சார்ந்த வீரர்கள் தலைவர்கள் என்னென்னமோ செய்யறோம், இதெல்லாம் கொஞ்சம் முயன்று செய்யலாம். ஏனென்றால் இந்த மரபு விடாமல் இருக்கும். இப்ப படித்திருக்கக்கூடிய அத்துணை வீரர்கள் பெயரும் மன்னிக்கணும், பல பேர் இப்பொழுதுதான் கேட்டு இருப்பீர்கள். பல வீரர்களினது பெயர்கள்ல வானரர்கள்ல இவ்வளவு பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள், ஆற்றலுடைய போரினை செய்தற்கு உரியவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பெயர் இது என்று இப்பொழுதுதான் கேட்டு இருப்பீர்கள். இத்தனை வருஷமா நம்ம ராமாயணம் படித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இளம் பிராயத்திலிருந்து ராமன் கதை நமக்கு தெரியும். இப்போ பரதநாட்டியத்திலேயே பழகி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அதை ஒரு பயிற்று நிறுவனத்துல கற்றவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த நிறுவனத்துல ராமாயணத்தை பல காலம் தொடர்ந்து நாட்டிய நாடகமாக நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையான அறிவோடு அணுகினாலேயே இத்துணை பேர்கள் வானரர்களோடு இருந்தார்கள்னே தெரியாது. இவர்கள் ஒவ்வொருவரையும் கூடிய மட்டும் ஆய்ந்து அவர்கள் எவ்வாறு எல்லாம் இருந்தார்கள், அந்த தகுதிக்கு எவ்வாறு வந்தார்கள், அவர்கள் எங்கு பிறந்தார்கள், அவர்கள் பெற்ற ஆற்றல் என்ன, அந்த ஆற்றலை முயன்று பெறுவதற்கு என்னெல்லாம் செய்தார்கள் என்பதையெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணித்தான் ஆகணும். பண்ணி இவைகளை எல்லாம் நாம முழுவதுமாக திரட்டி முடிந்தால், இப்ப சகோதரர்கள் அனகன் பனகன் வரான், அந்த 2 பேரை மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு உண்டான நடன நிகழ்ச்சியில காட்டி பார்க்கலாம். இதெல்லாம் எதற்குன்னா, நம்முடைய இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டவைகள் எல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும். ஏனென்றால் அவைகளை நாம தொடர்ந்து படிக்கிறதே கிடையாது. அண்மையில மேலை நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நடன பெண் வைகுந்தத்துல காவல் காக்கக்கூடிய ஜெயன் விஜயனை கொண்டு ஒரு நாட்டிய நாடகத்தை உருவாக்கினார். அதற்கு ராஜ்குமார் பாரதி தான் இசை வகுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த இடம். ஏனென்றால் நமக்கு ஜெயன் விஜயன் அவர்கள் 3 பிறவியில ராம நாராயணனை எதிர்ப்பவர்களாக கடைசியில வைகுந்தம் போனார்கள். இதெல்லாம் கதை.
அவ்வாறு அந்த இருவரும் பூமிக்கு வருவதற்கு உண்டான காரணம், எதனால் அது ஏற்பட்டது, அந்த பூமியில இவர்கள் 3 தலைமுறையில 2 பேராக தோன்றி நாரணனை எதிர்த்து அவனாலேயே அழிக்கப்பட்டு வைகுந்தம் சென்ற கதை. இதெல்லாம் இப்ப நம்ம நாட்டுக்கே இது புதியது. அதாவது ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அடிப்படை நிலையில இருந்து கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நமக்கே இது புதியது. இப்ப மேலை நாட்டில் அதை கொண்டு போய் செய்கின்ற பொழுது அங்கு வாழக்கூடிய அந்த மேலை நாட்டில் அமெரிக்காவில் நம்ம மக்கள் மட்டும் பார்க்க மாட்டார்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்களும் பார்ப்பார்கள். அப்ப நம்ம புராண இதிகாசங்கள்ல வரக்கூடிய பயின்று வருதற்குரிய கதாபாத்திரங்களினுடைய மகத்துவம் புரியும். இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் அந்த மாதிரி பல கிளை கதாபாத்திரங்களை மையப்படுத்தி நிறைய விவாதங்களுக்கு உண்டான நடன நிகழ்ச்சியா தேவை கருதி உருவாக்கி இருக்கேன். அதுல ஒன்றும் மூல கதாபாத்திரங்களை விட்டு விலகி சில நேரங்கள்ல இந்த துணை கதாபாத்திரங்கள் தரக்கூடிய செய்தி நன்றாக இருக்கும். அதனால இதெல்லாம் ஒரு நடன உலகத்திற்கு தேவையான சில வழிமுறைகள் முயன்று பார்க்கலாம். இத்துணை வீரர் பேரை கொடுக்கிறான் கம்பன். அதுல யாரேனும் ஒருவர் இருவரை பற்றி முழுவதுமாக, இப்போ ஒரு காலத்துல தனஞ்சயன் அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் அனுமனை மையப்படுத்தி ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை உருவாக்கினார். அதுதான் அவருடைய கடைசி நாட்டிய நாடகம்னு நினைக்கிறேன். சங்கீத மாருதின்ற பெயர். இந்த அனுமனினுடைய தோற்றம் பிறப்பிலிருந்து தொடங்கி அவனுடைய பெரிய சாதனை வரைக்கும் கொண்டு இனி அடுத்து வரக்கூடிய மனு அவனாகத்தான் இருப்பான்ற அளவுக்கு வரைக்கும் முடித்திருந்தார். அதை பண்ணும்போது என்னிடம் கேட்டிருந்தார், நீங்க கொஞ்சம் அதை ஆய்வு பண்ணி கொடுக்க முடியுமான்னு. நான் அதற்காக சில வாரங்கள் முயன்று அனுமனை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 140 செய்திகளை தொகுத்து கொடுத்தேன். உடனே அவர் சொன்னார், இவ்வளவையும் நடனத்துல பண்ணணும்னா நான் நாட்கணக்கில் செய்யணும், இதுல எனக்கு ஏற்றாற் போல ஒரு 4-5 செய்திகளை மாத்திரம் எடுத்துக்கிறேன்னு செய்யுங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதனுடைய தோற்றத்திலிருந்து அது தொடர்ந்து தந்த பங்களிப்பை எல்லாம் சேர்த்து ஒரு தனி நிகழ்ச்சியா பண்ணலாம் இல்ல பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட நடனம்ன்ற ஊடகம் இருக்கு இல்லையா, இல்ல நடனம் செய்பவர்கள் நடனம் செய்யலாம், நாடகமாக எழுதுறவர்கள் நாடகமா எழுதலாம், இல்லை இதை பற்றி விளக்கி சொற்பொழிவு செய்யக்கூடியவர்கள் சொற்பொழிவுல இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு 5 வானர வீரர்களை எடுத்துக்கொண்டு வானர வீரர் ஐவர்னு ஒரு கதையை உருவாக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம். இதை நாம எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளுதல் என்பது நம்முடைய ஆற்றல் பார்க்கலாம். ஆகவே தம்பனும் பொறுப்பு என புரண்டான், புனைவது ஏவ பெற்ற அம்பினால் தம்பன் என்பவனும் மலை போலே மண்ணில் புரண்டான். விந்த மன்னத்தோள் சதவலி சுஷேடனன் வினதன் கந்தமாதனன் இடும்பன் வந்ததிமுகன் கிளற உந்துவார் கனை கோடித்தம் உடலம் உற்று ஒளிப்ப தந்தம் நல் உணர்வு ஒடுங்கினர் மண் உறச் சாய்ந்தார். எத்தனை பேர் கொடுக்கிறார் பாருங்க. விந்த மன்ன தோள் சதவழி சுசேடனன் வினதன். விந்தமலைனா விந்திய மலையினை ஒத்து உயர்ந்த தோள்களை உடைய சதவலி சுஷேடனன் வினதன் என்கின்ற வானர தலைவர்கள். கந்தமாதனன் இடும்பன் வன் ததிமுகன் கிளற. கந்தமாதனன் இடும்பன் வன்மை உடைய ததிமுகன் ஆகிய வானர வீரர்கள். கொஞ்சம் பாருங்க, இடும்பன் ஒரு வானர வீரனாக இங்க சித்தரிக்கப்படுகிறான். மகாபாரதத்துல
இடும்பவனத்தினது தலைவனா இடும்பன்னு ஒருத்தன் வரும். அவனது சகோதரியா இருக்கிறவ தான் இடும்பி. அவளை பீமன் திருமணம் செய்து கொள்ள அவர்களுக்கு பிறந்தவன் தான் மிகப்பெரிய மாய மந்திரங்களில் வல்லவனாகிய கடோத்கஜன். இந்த இடும்பனுக்கும் ராமாயணத்தில் இருக்கிற இடும்பனுக்கு என்ன சம்பந்தம்? ராமாவதாரத்துக்கு அப்புறம்தான் மகாபாரதம். இதெல்லாம் ஒரு அழகான ஆய்வுக்கு உண்டான இடம், அதுக்காக ஞாபகப்படுத்தின. அப்புறம் வன்மை உடைய ததிமுகன் ஆகிய வானர வீரர்கள் கிளர்ந்து மேலெழ உந்து வார்கனை கோடி தம் உடலம் உற்று ஒழிப்ப இந்திரஜித்தனால் செலுத்தப்பட்ட நீண்ட அம்புகள் கோடிக்கணக்கானவைகள் இவர்கள் உடம்பை தாக்க தம் நல் உணர்வு ஒடுங்கினர் மண் உறச் சாய்ந்தார். அவர்கள் தங்கள் நினைவை இழந்து பூமியிலே சாய்ந்து விழுந்தார்கள். இது வரைக்கும் பேர் கொடுத்துட்டார் கம்பன். இதுக்கப்புறம் பேர் சொல்ல விரும்பல அவர். மற்றை வீரர் யாவரும் வடிக்கனை மழையால் முற்றும் வீந்தனர். முழங்கு பேர் உதிரத்தின் முன்னீர் எற்றுவான் திரைக்கடலொடும் பொருது சென்று ஏற ஒற்றைவான் கனை 1000 குரங்கினை உருட்டு. முழங்கு பேர் உதிரத்தின் முன்னீர் ஒலிக்கின்ற பெரிய குருதி நீர், அந்த நீலக்கடல் செங்கடலா மாறியதான். எற்று வான்திரை கடலோடும் மோதுகின்ற பெரிய அலைகளை உடைய நல்ல நீர் கொண்டுள்ள கடலோடு, அதாவது இயல்பான கடலோடு மோத பொருது சென்று ஏற எதிர்த்து மோதி நல்ல கடல் அந்த இரத்த கடல் போய் மோதி கலந்ததாம். ஒற்றை வான்கனை 1000 குரங்கினை உருட்ட. 1000 பல்கி பெருகி கொண்டு போன பிரம்மாத்திரத்தினது ஒற்றை அம்பு பல அம்புகளாக பிரிந்து 1000 வானரங்கள் வீதம் ஒரு சேர உருட்டி தள்ளு. ஒரு பிரம்மாஸ்திரத்திலிருந்து பல அம்புகள் பிரிந்தன. அவ்வாறு பிரிந்த ஒவ்வொரு அம்பும் 1000 வானர வீரர்களை கொன்றன. இப்ப எத்தனை அம்பு பிரிஞ்சது, எத்தனை 1000 வானர வீரர்கள் அந்த களத்திலே மடிந்தார்கள்னு பாருங்க. ஏனைய வானர வீரர்கள் அனைவரும் கூறிய அம்பு மழையால் முற்றும் வீந்தனர், முழுமையுமாக அழிந்து போயினர். தழைத்து வைத்தது சதுமுகன் பெரும்படை தள்ளி ஒழிக்க மற்றொரு புகலிடம் உணர்கிலர் உருமின் வளைத்து வித்திய வாளியால் மண்ணொடும் திண்ணம் முளை புடைத்தன ஒத்தன வானரம் முடிந்த. சதுமுகன் பெரும்படை தள்ளி தழைத்து வைத்தது. சதுமுகன்னா 4 முகத்தை உடைய சதுர்முகம் சதுமுகன். 4 முகங்களை உடைய பிரம்மனது படைக்கலமானது வானரங்களை கீழே தள்ளி எல்லோரையும் கட்டிவிட்டது. ஒழிக்க மற்றொரு புகலிடம் உணர்களர். அந்த இடத்தை விட்டு தப்பியோடுவதற்கு வழியும் தெரியல வானரர்களுக்கு. உருமின் வளைத்து வித்திய வாளியால் மண்ணொடும் திண்ணம் இடியினை போன்று சுற்றிலும் எய்ய பெற்ற அம்புகளால் பூமியோடு சேர்த்த அத்தனை வானர வீரர்களையும் கட்டியது. முளை புடைத்தன ஒத்தன வானரம் முடிந்த. முளையடிக்கப்பட்டவற்றை ஒத்தனவாய் அங்குள்ள வானரர்கள் யாரும் இறந்து கிடந்தார்கள். குவளை கண்ணினை வானர மடந்தையர் கோட்டி துவள பாரிடை கிடந்தனர் குருதி நீர் சுற்றி திவள கீழொடு மேல் புடை பறந்து இடை செறிய பவள காடுடை பார்க்கடல் ஒத்தது அப்பறவை. குவளை கண்ணினை கோட்டி நீலமலர்கள் போன்று கண்களை சாய்த்து நோக்கி வானர மடந்தையர் துவள வானுலகில் தேவ பெண்களெல்லாம் கவலை கொள்ள பாரிடை கிடந்தனர். வானர வீரர்கள் பூமியில பிணமாக கிடக்கிறார்கள். இவர்கள்தான் தங்களுக்கு உரிய விடுதலையை வாங்கி தருவார்கள்னு ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். இது இப்பொழுது இல்லாமல் போயிற்று. குருதி நீர் சுற்றி கீழொடு மேல் புடை பறந்து. இந்த வானர வீரர்களது உடலில் இருந்து சிந்தின இரத்தம் கீழும் மேலும் பக்கங்களிலும் சிதற இடை திவள செறிய இடையிடையே நெருங்கி விளங்குதலால் அப்பறவை பவளக்காடுடை பார்க்கடல் ஒத்தது. அந்த வானர படையாகிய கடல் பரப்புல நடுவுல இரத்த துளி இருப்பது பார்க்கடல்ல பவள கொடி கிடப்பது போல இருந்தது.
இவருக்கு ரொம்ப அழகான கற்பனை கம்பனுக்கு. இந்த பவளக்கொடிய 2 இடத்துல ஓமைய கையாட்டின. மணின்னு சொல்லுவார் ரத்தத்தை. ஒரு இடத்துல ரொம்ப அழகாக விளக்கினார். கைகேயி தன்னுடைய அரண்மனையில வெள்ளை வெளேர்னு இருக்கிற பட்டு துணி விரித்த படுக்கையில படுத்து இருக்கிறாள், உறங்கிக் கொண்டு இருக்கிறாள். கூனி வந்து அவளை எழுப்ப போறாள். அதுக்கு கம்பன் எழுதினா, பார்க்கடல் கிடந்த பவள வள்ளியே போல் எழுதி. பார்க்கடலுக்கு நடுவிலே இருந்த ஒரு பவளக்கொடி போல அப்படி ஒரு தூய்மையான படுக்கையிலனா அவ தூய்மையின் பிரதிபலிப்பா இருந்தா. அப்படிப்பட்டவளை இந்த கூனி வந்து தீண்டினாள். தீண்டுதல் பாம்போட வேலை. தீண்டினாள். அவ்வளவு அழகா இருந்தவள் நச்சுப்பட்டு விட்டாள். அதே மாதிரி இங்க ஒரு அழகான பவளக்கொடி. அப்படி வானரர்கள் உடல் எல்லாம் வெள்ளையா இருக்கு. அந்த விழுந்து கிடக்கக்கூடிய வெள்ளையான உடல்களை கொண்டுள்ள வானரங்கள் விழுந்த பகுதி பார்க்கடல் மாதிரி காட்சியளிக்கிறது. அம்புகள் தைத்து இரத்த துளிகள் பட்டு வெளியே வர்றது அந்த பார்க்கடல்ல பவளம் பூத்தது போல. இது கம்பனாலதான் இதெல்லாம் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். விண்ணில் சென்றது கவிக்குல பெரும் படை வள்ளம், கண்ணில் கண்டனர் வானவர் விருந்து என கலந்தார், உள் நிற்கும் பெருங்களிப்பினர் அளவளாய் உவந்தார், மண்ணில் செல்லுதிர் இக்கணத்தே எனும் மனத்தார். எப்படி இறந்து போன வானரர்கள் எல்லாம் வானுலகு நோக்கி செல்லுகிறார்கள், சொர்க்கம் நோக்கி. கவிக்குல பெரும்படை வெள்ளம் விண்ணில் சென்றது. வானர குலத்தினது பெரும்படை இறந்து உயிர் துறந்து வானுலகம் நோக்கி செல்ல, வானவர் கண்ணில் கண்டனர் விருந்து என கலந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் எல்லாம் தங்கள் கண்களினால் கண்டு தங்கள் உலகினுக்கு விருந்தினர்கள் வந்தார்கள் என்று அவர்களை வரவேற்றார்கள். உள் நிற்கும் பெருங்களிப்பினர், உள்ளத்தில் நிலை பெற்ற பெருங்களிப்பை உடையவர்களாகிய வானரர்கள் அளவளாய் உவந்தார். இந்த வானர வீரர்களோடு கலந்து பேசி மகிழ்ச்சி அடைந்தார்கள். இக்கணத்தே மண்ணில் செல்லுதிர், நீங்கள் எம்பொருட்டு இப்பொழுதே மண்ணுலகத்திற்கு மீண்டும் செல்வீர்கள் என்று என வலித்தார், என வற்புறுத்தி வேண்டினார்கள். நீங்களும் இப்ப மேல வந்துட்டா எங்களை யார் காப்பாற்றுவது? ஆகவே நீங்கள் இப்பொழுது இங்கு வர வேண்டாம், எல்லாம் மண்ணுலகிற்கு சென்று ராவணாதியர்களை கொன்று அப்புறம் வாருங்கள்னு தேவர்கள் வானுலகு நோக்கி வந்த குரங்குகளினது படை வீரர்களை மீண்டும் பூமிக்கு அனுப்ப எத்தனிக்கிறார்கள். பார் படைத்தவன் படைக்கு ஒரு பூஷனை படைத்தீர். ரொம்ப அழகு. நீர்பட கடவீர் அலீர், வரிசிலை நெடியோன் பேர் படைத்தவர்க்கு அடியவர்க்கு அடியரும் பெறுவார், வேர் படைத்த வெம்பிறவியில் துவக்குனா வீடு. இந்த பிறவியில நீங்கள் இப்படி எங்களோடு வந்து சேருவதற்கு உண்டான நேரம் இது இல்லைன்னு நான் எப்படி? வரிசிலை நெடியோன், வரிந்து உறுதியாக கட்டப்பட்ட வில்லை உடையவனாகிய ராமன், பேர் படைத்தவர்க்கு ராமனது பெயரை தரித்தவர்களுக்கு அடியவர்க்கு அடியரும், அடித்தொண்டு பட்டவர்க்கும் அடியனாயினாருக்கும். அடியவருக்கு அடியவருக்கு அடியவர். அப்படி போனாலும் ராமனை வழிபடக்கூடிய அடியவர், அந்த அடியவருக்கு அடியவர், அந்த அடியவருக்கு அடியவருக்கு அடியவர். இப்படி 3 தலைமுறை வந்தாலும் வேர்படைத்த வெம்பிறவியில், வேரூன்றிட வெம்மையான பிறவியினால் துவக்குணா வீடு பெறுவர், பிணிக்கப்படாது வீடு பெற்றினை பெறுவார்கள். ராம நாமம் அப்படிப்பட்டது. ராமனை பார்க்கணும்னு கூட ஆசைப்பட வேண்டாம். ராமனை வழிபடுறவன் அவனை நீங்கள் வழிபடுங்கள். அப்படி வழிபட்டவனை மீண்டும் வழிபட்டால் அவர்களுக்கே முக்தி கிடைச்சிடும். ராமனை நேரடியா பார்த்து வழிபடணும்ன்ற தேவையில்லை. ஆகவே நீர்பட கடவீரலில், ராமபிரானது சேவை உங்களுக்கு ஒன்றும் பாக்கி இருக்கிறது. இப்பவே இறந்தெல்லாம் மேலெல்லாம் வர வேண்டாம், கீழே போங்கன்ட்டோம். நீங்கள் இங்கனம் அகாலமாக இங்கு வருவது உங்களுக்கு அழகில்லை. பார்ப்படைத்தவன் படைக்கு, இவ்வுலகை படைத்த பிரம்மதேவனுடைய படையாகிய பிரம்மாத்திரத்திற்கு ஒரு பூஷனை படைத்தீர், செய்யத்தக்கதொரு வழிபாட்டினை செய்தவராய் நம்மை உடம்பை துறந்து இவ்விடம் வந்தீர். வழிபாடு முடிஞ்சவன திருப்பி போயிடுங்க பூமிக்கு.
ராவணாதியர்களை அழிக்கணும் என்று எல்லோரும் முறையிட என்ன நடந்ததுன்னு அடுத்தவர்